இன்னைக்கு பிரேசில் அந்த மாடல் துப்புதுங்க நம்மளை பார்த்து. இந்திய தேர்தலில் என் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க ஓட்டலன்னு. ஓட்டர் லிஸ்ட்டில் போய் பிரேசிலியன் மாடல் ஃபோட்டோ போட்டு அவங்க பேர் சகானா, இது ஸ்வீட்டி பியூட்டின்னு பேரை வச்சு கேவலமாக இல்லையா? நம்மளுக்கு அசிங்கமாக இல்லையா? நீங்கள் சொன்ன அந்த சுரேஷ் கோபி தான் சொல்கிறாரு, இளைஞர்களுடைய ஆதரவும் பெண்களுடைய ஆதரவும் பாஜகவுக்கு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி காமிக்கிறார்கள், காட்டுகிறார்கள். கூட்டணி மூலமாக, மீடியா மூலமாக, ப்ரொஜெக்ட் மூலமாக. ஏங்க ஒரு விஷயம் சொல்கிறேன், தாவாக்க பிரச்சனை நடந்தது, 41 பேர் நம்மளோட தமிழர்கள் உயிரிழந்தாங்க. அதை யார் தலையில் அந்த கணக்கை எழுதினாங்க? சிபிஐ மூலமாக வந்தோடனே அவங்க பிஜேபியிலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்களே, மணிப்பூருக்கு யாருமே போகல, இங்கே உடனே மறுநாளைக்கு வந்துட்டாங்க அந்த குழு என்ன பேசிச்சு? திமுக தான் காரணமாக இருக்கக்கூடும், நாங்கள் உடனே விசாரிக்கிறோம், சிபிஐ விசாரணைக்கு பண்ணுறோன்னு வந்தாங்க. அவங்க ஒன்றும் பண்ண முடியல, அது வேற விஷயம். அதே சமயம் புல்வாமா மாதிரியே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு யாருங்க பொறுப்பேற்கணும்? அதுவும் நாட்டில் மிக 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 முக்கியமாக பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியவங்க. தாவக அரசு சரியில்லை போலீஸ் சரியில்லை அவ்வளோ குற்றச்சாட்டு பண்ணாங்களே, இன்னைக்கு இராணுவம், மத்திய அரசு, மாநில அரசு, உள்துறை அமைச்சகம் இவர்கள் என்ன பொறுப்பு எடுத்துக்கொள்ள போகிறார்கள்? இதே தமிழ்நாடு பிஜேபி அவங்கள ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்குது? சொன்னாங்கல்ல, இவங்களை கேள்வி கேட்குறாங்களே, அந்த நாக்கு எங்கே போச்சு? இவங்களுக்கு ஒரு மாதிரி டேர்ன் ஆகும், நம்மளுக்குனா ஒரு மாதிரி டேர்ன் ஆகும். நீங்கள் அரசியல் செய்யுங்க, ஆனால் கேவலமான அரசியல் செய்யாதீங்க, கரெக்டாக செய்யுங்க அரசியலை. கருத்துக்களை பார்க்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றியும் ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம்.